வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு சூப்பரான டேலண்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அது என்னன்னு தெரியாம தப்பான பாதையில போய் அது வேஸ்ட் ஆகுதோன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அந்த திறமைய சயின்ஸ் மூலமா எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அதாவது நம்ம வெளியில காட்டுற திறமை ஒண்ணு, ஆனா உண்மையிலே நமக்குள்ள இருக்கிற பொட்டென்ஷியல் இன்னொன்னு. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த கேப் ஏன் வருது, அது நம்மள என்ன பண்ணுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுதுன்னு வச்சுக்கலாம். உடனே நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ, என் பிள்ளைக்கு புத்திசாலித்தனம் கம்மியோன்னு ஒரு பயம் வந்துடும்ல. ஆனா உண்மையிலேயே அதுதானா காரணம்? இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாத வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் அங்க இருக்குமா? இது வெறும் குழந்தைங்களோட விஷயம் மட்டும் இல்ல. நம்ம பெரியவங்களை எடுத்துக்கிட்டாலும் இதே கதை தான். ஒருத்தர் ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாருன்னா உடனே அவருக்கு திறமை இல்லைன்னு முத்திர குத்திட முடியுமா? நிச்சயமா முடியாது. பாருங்க, இந்த போராட்டம் ஸ்கூல் பெஞ்ச்ல ஆரம்பிச்சு ஆபீஸ் கியூபிக்கல் வரைக்கும் நம்மள துரத்திக்கிட்டே இருக்கு. இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது திறமை குறைபாடுன்னு சொல்றதை விட சரியான திறமைய கண்டுபிடிக்காததுதான்னு சொல்லணும். நிஜமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரோட மூளையும் ஒரு புதையல் பெட்டி மாதிரி. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த பெட்டிய திறக்கறதுக்கான சரியான சாவி இன்னும் நம்ம கைக்கு கிடைக்கல. இந்த குழப்பத்துக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமும் வேலை பார்க்குற இடங்களும் தான். ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு மீனை பார்த்து மரம் ஏற சொன்னா அது எப்படி ஏறும்? அப்படிதான் இங்கேயும் நடக்குது. ஒவ்வொருத்தரோட மூளையும் ஒவ்வொரு மாதிரி யுனீக்கா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெஸ்ட், ஒரே மாதிரி வேலை. இது எப்படிங்க செட் ஆகும்? இந்த மாதிரி தப்பான அப்ரோச்சால என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல நம்ம கான்ஃபிடன்ஸ் மொத்தமா போயிடுது. ரெண்டாவது, நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சு பிடிக்காத ஒரு வேலையில சேர்ந்து நம்ம வாழ்க்கையே கஷ்டமாக்கிக்கிறோம். இது எல்லாத்தையும் விட மோசமான விஷயம் என்னன்னா, நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சூப்பரான திறமை யாருக்குமே தெரியாம நமக்கே தெரியாம வேஸ்டா போயிடுது. சரி, இவ்ளோ பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. சூப்பரான விஷயம் என்னன்னா, அந்த தீர்வு வேற எங்கேயும் இல்ல, நம்ம கையிலேயே இருக்கு. ஆமாங்க, உங்க கைரேகைக்கும் உங்க மூளைக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்குன்னு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. அது என்ன கனெக்ஷன்? வாங்க பார்க்கலாம். அந்த சயின்டிஃபிக்கான சொல்யூஷன் பேரு தான் DMIT. அதாவது டெர்மட்டோகிளிஃபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க கைரேகைகளை அனலைஸ் பண்ணி பிறவியிலேயே உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஸ்பெஷல்னு கண்டுபிடிக்கிற ஒரு அறிவியல் முறை. இங்க ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். DMITங்கிறது நீங்க ஸ்கூல்ல எழுதுற மாதிரி ஒரு டெஸ்ட் கிடையாது. இது உங்களை ஜட்ஜ் பண்ணாது, மார்க் போடாது. இதுக்கு பதிலா சயின்ஸ், பிரெயின் அனாலிசிஸ், அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி, இது மூணையும் ஒன்னா சேர்த்து நீங்க உண்மையிலே யாரு அப்படின்னு உங்களுக்கு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த DMITக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஒரு குழந்தை அம்மா வயித்துல உருவாகும்போது அதோட மூளையும் கைரேகையும் ஒரே சமயத்துல தான் உருவாகுது. இதனால உங்க கைரேகையோட பேட்டர்ன்ஸ் உங்க மூளையோட அமைப்புக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு. ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இது ஏதோ நேத்து இன்னைக்கு வந்த டெக்னாலஜி கிடையாது. இதோட அடிப்படை மெடிக்கல் சயின்ஸ்ல இருந்து வந்தது. இன்னைக்கு உலகம் பூரா பல நாடுகள்ல லட்சக்கணக்கான பெற்றோர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் கூட தங்களோட உண்மையான ஆற்றலை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான டூலா பயன்படுத்துறாங்க. சரி, இந்த சயின்ஸை எல்லாம் வச்சு நம்ம ரியல் லைஃப்ல எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது? அதுக்கு தான் ஸ்தீரா பிரெயின் அகாடமி இருக்காங்க. அவங்களோட ப்ராசஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள்ங்க. முதல்ல உங்க 10 விரல் ரேகைகளையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை சயின்டிஃபிக்கா அனலைஸ் பண்ணுவாங்க. மூணாவதா, உங்களை பத்தின ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் ரெடி ஆகும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, வெறும் ரிப்போர்ட்டை மட்டும் கையில கொடுத்துட்டு விட்டுற மாட்டாங்க. அது கூட ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரிப்போர்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் தெரிய வரும் தெரியுமா? உங்களுக்குள்ள என்னென்ன விதமான புத்திசாலித்தனம் இருக்கு, நீங்க எப்படி கத்துக்கிட்டா ஈஸியா புரியும், உங்களுக்கு செட் ஆகுற கரியர் எது, உங்க பிறவி பலம் என்ன, பலவீனம் என்னன்னு ஒரு கம்ப்ளீட் பர்சனல் மேப் மாதிரி இது. யோசிச்சு பாருங்க, கையில ஒரு மேப் கிடைச்சா மட்டும் போதுமா? அதை வச்சு எப்படி போறதுன்னு தெரியணும்ல. அங்கதான் ஸ்திரா பிரெயின் அகாடமி உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க வெறும் ரிப்போர்ட்டை மட்டும் கொடுக்கறதில்ல, அதை வச்சு உங்க லைஃப்ல ஒரு உண்மையான மாற்றத்தை எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங்கும் கொடுக்கறாங்க. ஓகே, இப்போ உங்களை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. இதுவே பெரிய விஷயம்தான். ஆனா இந்த தெளிவே உங்களுக்கு ஒரு புது வாய்ப்புக்கான கதவை திறந்து விட்டா எப்படி இருக்கும்? ஆமாங்க, DMITல நீங்க எதிர்பார்க்காத இன்னொரு சூப்பரான விஷயமும் இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? ஆமா,
டிஎம்ஐடி உங்களுக்கு உங்கள பத்தி புரிய வைக்கிறது மட்டும் இல்ல, இது ஒரு சூப்பரான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியையும் உருவாக்குது. எப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கும் எடுத்துச் சொல்றது மூலமா. இந்த ஸ்திரா ஆப்பர்ச்சுனிட்டியோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குது. டிஎம்ஐடி பத்தின விழிப்புணர்வை உருவாக்குறது மூலமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு மொபைல் ஃபோன் தான். வீட்ல இருந்தே பண்ணலாம், இல்ல எங்கேயாச்சும் வெளியே போகும்போது கூட பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் எனிவேர். சோ இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். 1, உங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவ கொண்டு வரணும். 2, அதே சமயத்துல ஒரு புது வருமான வழியையும் உருவாக்கிக்கணும். இது 2க்குமே நீங்க ரெடியா? உங்களுக்கான அந்த தெளிவும் சரி, அந்த புது வருமானமும் சரி, 2க்குமான முதல் படி இங்க தான் ஆரம்பிக்குது. இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இல்ல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. இனியும் வெயிட் பண்ணாதீங்க. உங்க உண்மையான திறமையை வெளிக்கொண்டு வர இதுதான் சரியான நேரம்.